பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தானே அவர் கனப்படுத்துவார்னு நம்ம அநேக நேரங்கள்ல வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, சர்ச்சில், வீட்டுல, குடும்பத்துல, படிக்கிறதுல அநேக காரியம் நான் நல்லாதான் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன், நிறைய வேலை செய்யறேன், என் வேலை செய்யறது நான் தான் அதிகமா வேலை செய்யறேன், பொறுப்பா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கவே இல்லை. என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கு. நான் நல்லா வேலை செய்யறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா ஊழியம் பண்றேன். ஆனா எனக்கு இன்னும் ஒரு கனம் மாதிரி ஒரு 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 ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நீங்க பழகிட்டு. ஆனா கர்த்தர் நீங்க கூட பேசி கொண்டிருக்காரு. கர்த்தர் உங்களே கனப்படுத்துவாரு. சங்கீதம் 91 5 சொல்லுன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். என்ன பிரச்சனை என்ன போட்டாலும் கர்த்தர் உங்களை அவன் நோக்கி கூப்பிடுறதா மாறும்போது, அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் மறுபடியும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது செய்கிற எல்லா காரியங்களையும், அது படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், வீட்டு வேலையாகட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு செய்து நமக்கு வரும் ஆபத்துல இருந்து நமக்கு தப்பித்து அவங்க என்ன பண்ணுவாரா, கனப்படுத்துவாரு. கனமும் மகிமும் கர்த்தர் தான் வரும். அது மட்டும் இல்லாம நீ பார்வைக்கு அருமையானபடியாக கனம் பெற்ற வசனத்தின் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் நான் நடக்கும்போது, அவர் விருப்பப்படுற காரியங்கள் செய்யும் போது, அவருக்கு பிரியமா நடக்கும்போது நமக்கு கர்த்தர் வந்து கனம் வரும். உலகத்துல ஒரு மனுஷன் வந்து நம்ம ஆசிரிச்சார்னா அவனுக்கு கனம் வந்து அவனுடைய உயரத்துக்கு அவருடைய தகுதிதான் உயர்த்த முடியும். ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்தினார்னா அவர் தரும் கனம் மிகவும் உயரமா இருக்கும், மிகவும் ஆச்சரியமா இருக்கும், மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தர் இருதயத்தை பார்க்க வசனத்தின் பிரகாரமாக நீங்க மனுஷன் வந்து கனவன்னு எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர் சமூகத்தை காத்துருங்க. ஏற்ற காத்து நிச்சயமா உங்களை உயர்த்துவாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியமாக உங்க உண்மைக்கு, உங்க நேர்மைக்கு, உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை, அங்கீகாரத்தை, ரெகக்னேஷனை நிச்சயமா தருவாரு. இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென்.